இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேச்சியம்மனோட மூல மந்திரம், அழைப்பு மந்திரம், அடுத்தல காயத்ரி மந்திரம். இந்த மாதிரி பேச்சியம்மனுக்குள்ள இந்த 3 மந்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இந்த 3 மந்திரம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச்சியம்மனை நீங்கள் வழிபடும் போது பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேச்சியம்மன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை பேச்சியம்மனை நீங்கள் உங்கள் கனவுல காங்கணும், இல்லை பேச்சியம்மன் கூட நீங்கள் பேசணும், அந்த மாதிரி நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் பேச்சியம்மன் மேலே வச்சுருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி பேச்சியம்மனை வழிபடலாம். இதில் இருக்க மூல மந்திரம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் மூல மந்திரம் அப்படிங்கிறது அந்த தெய்வத்தை வணங்குறதுக்காக நம்ம சொல்கிற ஒரு விஷயம். அடுத்தல காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தை நாம் எத்தனை முறை உச்சரிக்கமோ அதுக்கேற்றாப்புல அந்த பலன்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப கிடைக்கும். பொதுவாக காயத்ரி மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 108 டைமாவது காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அந்த மந்திரத்துக்கான முழு பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் 108 முறை சொல்ல முடியலன்னா உங்களால் எந்த அளவுக்கு அதிகபட்சமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள். 11 முறை, குறைஞ்சது 11 முறையாவது அந்த மந்திரத்தை சொல்லியே ஆகணும். அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிங்களோ அந்த அளவுக்கு அந்த மந்திரங்களை நீங்கள் பேச்சியம்மனை பார்த்து சொல்ல சொல்ல உங்களுக்கு அதுக்கேற்ற பலன்களும் பயன்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தல நம்ம இப்போ பார்க்க போகிற மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், அழைப்பு மந்திரம் மூணுமே வனப்பேச்சியம்மனை மெயினாக வச்சு அந்த மாதிரி தான் மந்திரங்கள் ரெடி பண்ணுது. இந்த உங்களோட தெய்வங்கள் வனப்பேச்சு இல்லாமல் வேற ஏதாவது காட்டு பேச்சு, உக்கிர பேச்சு, அகோர பேச்சு, பாதாள பேச்சு, மயான பேச்சு, அந்த மாதிரி வேற ஏதாவது பேச்சு தெய்வங்கள் இருந்ததுன்னா அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் எப்படி மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம இப்போ சொல்கிற மந்திரத்திலே இருக்க வனப்பேச்சுங்கிறத தூர எடுத்துட்டு அதில் நீங்கள் உங்களோட குலதெய்வமாக இருக்க பேச்சியம்மன் காட்டு பேச்சியோ இல்லை சாலை பேச்சியோ அந்த மாதிரி உங்களுக்கு குலதெய்வமாக எந்த மாதிரி பேச்சு இருக்கோ அந்த பேச்சியோட பேரை அதில் வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். மூல மந்திரத்தை பார்க்க போகிறோம். மூல மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் வனப்பேச்சி மகா பேச்சி திரிபுர சுந்தரி திரிசூல் தாரிணி நமக அப்படின்னா, இந்த மூல மந்திரம் அப்படிங்கிறது நமக அப்படின்னாலே வணக்கம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் வருத ஓம் ஸ்ரீம் க்ரீம் வந்து பீஜ ஒலிகள் தான். அந்த ஒலிகளை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால வனப்பேச்சு, மகா பேச்சு, திரிபுர சுந்தரி, திரிசூல் தாரணிய நமக, அந்த மாதிரி பேச்சம்மனோட வேற வேற பேர்களை சொல்லி அந்த மாதிரி வணக்கம் சொல்றது. இதுல நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி தேவை, உங்க குலதெய்வத்தை வேற மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்றாப்புல நீங்க அதை சேர்த்து சொல்லி நமகம் சொன்னீங்கன்னா இதுதான் பேச்சம்மனோட மூல மந்திரம். அடுத்தது அழைப்பு மந்திரத்தை நாம இப்ப பார்க்க போறோம். வனப்பேச்சி அம்மாய் வருவாய், வாழை வடிவே வாவா, துஷ்டரை அழிக்க வந்தாய், துயவரை காக்க வாவா, இதான் பேச்சியம்மனோட அழைப்பு மந்திரம். இந்த மாதிரி பேச்சியம்மனோட அழைப்பு மந்திரம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களோ ஒரு ஆபத்துகளோ இல்லை பேச்சியம்மன் உங்களுக்கு துணையாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேச்சியம்மனோட அழைப்பு மந்திரத்தை சொல்லி அந்த பேச்சியம்மனை அழைச்சி நீங்கள் வழிபடலாம். அடுத்தது நம்ம காயத்ரி மந்திரம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த காயத்ரி மந்திரங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே பொதுவான விஷயங்கள் தான். இந்த மந்திரங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உச்சரிக்கீங்களோ, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல பேச்சியம்மனோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல அந்த பேச்சியம்மனோட காயத்ரி மந்திரத்தை பார்க்க போகிறோம். ஓம் உத்திஷ்ட புருஷே வித்மகே மகா சக்தே தீமகே தன்னோ வனப்பேச்சு பிரசோதயாத். அதாவது இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது பொதுவாகவே வித்மகே தீமகே பிரசோதயாத் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இதில் வித்மகே இதுல இப்போ உங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரத்துக்கூட விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் உத்திஷ்ட புருஷே வித்மகே அப்படின்னா, அதாவது இந்த பிரபஞ்சத்தை படைத்த தெய்வம் நீ தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நான் அறிவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வித்மகேனா அறிகிறேன் தெரிகிறேன் அந்த மாதிரி தான். அதாவது ஓம் வித்திஷ்ட புருஷே வித்மகேனா. அடுத்தது இதுல 2வது லைனான மகா சத்திய தீமகே அப்படின்னா, மகா அப்படின்னா பெரிய, சத்திய அப்படின்னா ஆற்றல், திறன், வலிமை, முயற்சி, அந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். பெரிய ஆற்றல் கொண்டவரே உன்னை தியானிக்கிறேன், இல்லை உன்னிடம் சரணடைகிறேன், அந்த மாதிரி தான் 2வது லைனுக்கான விளக்கம். அடுத்து தன்னோ வனப்பேச்சு பிரசோதயாத் அப்படின்னா நல்ல முறையில் வழிநடத்து பேச்சியம்மன் தாயே அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கான அர்த்தம். இந்த மந்திரங்கள்லாம் நீங்கள் பூஜை நேரங்கள்லையும் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது இல்லை மன குழப்பமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த நேரங்கள்லையும் சொல்லலாம். உங்களோட பூஜை அறையில தான் அந்த மந்திரத்தை இருந்து சொல்லணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தெய்வத்தை எப்போம்லாம் நீங்கள் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ, தெய்வத்தை எப்போம்லாம் நீங்கள் நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்துக்கிட்டே வரலாம். மூல மந்திரமும் அழைப்பு மந்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெய்வங்களுக்கு வணக்கம் வைக்கிற மாதிரி, அந்த தெய்வங்களை அழைக்கிற மாதிரி. ஆனால் இதில் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை நினச்சி உருகி சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேண்டின காரியங்கள் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும். இப்போ பேச்சியம்மனுக்குள்ள
மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், அழைப்பு மந்திரம் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் பிரம்மசக்தி அம்மனோட மூல மந்திரம், அழைப்பு மந்திரம், காயத்ரி மந்திரம் எல்லாம்